ஏற்கனவே அஷ்டம சனி வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கார். அந்த இடத்த குரு பார்க்குறனால குரு பார்க்க கோடி நன்மை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஒரு வருட காலம் கடந்த ஒரு வருட காலம் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்காலத்துக்காக ஒரு சேமிக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க. குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்குங்க 1/6/2026 நள்ளிரவில் 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இருக்கிற ராசியிலேயே எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க அதிகமாக புலம்பக்கூடிய ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசியாக தாங்க இருக்குது. ஏன்னா குரு வந்து சனி பகவான் 8லைங்க அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார். அஷ்டம சனியோட தாக்கம் இவ்வளோதான் இல்லை. கீழே விழுந்து எந்திரிக்கிறது, மேலே விழுந்து எந்திரிக்கிறது, ஏதாவது ஒரு காயம் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கேதுவும் பாருங்கள் ராசியிலேயே இருக்கார். தினமும் டென்ஷன், தலைவலி, பிரச்சனை, மனசு குழப்பம், இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவ்வளோ சிரமத்தில் இருந்தவங்களுக்கு குரு மட்டும்தாங்க கொஞ்சம் ஆறுதலாக இருந்தார். இப்போ அவருமே இப்போ எங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறாரேங்க, எங்களுக்கு எப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கான அதிபதிங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கான அதிபதி அவர் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அதுவும் உச்சமாகிறார். அங்கே இருந்து அவர் எந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு என்னன்னா சொத்துக்கள் மூலியமாக, அம்மா மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். அதை வந்து விரயம் பண்ணி அதன் மூலியமாக தொழிலை மேம்படுத்துறது, இந்த மாதிரியான சூழல்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கவலையே படாதீங்க. அதுவும் வந்து பாருங்கள், குரு வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். ஏற்கனவே அஷ்டம சனி வந்து அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கார். அந்த இடத்த குரு பார்க்குறனால குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ சனியோட தொல்லைகள் உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு வருட காலம் குறைஞ்சிருங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஒரு வருட காலம் கடந்த ஒரு வருட காலம் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறனால சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு சொத்தை விரயம் பண்ணிட்டு கடன் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் அடைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொத்தை வாங்குவீங்க. ஒரு வாகனத்தை வித்துட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா விரயஸ்தானத்திலிருந்து நாளை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஒன்றை விரயம் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று புதுசாக உருவாகக்கூடிய அந்த யோகம் அப்படிங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு பரிபூரணமாக நீங்கள் போகுதுங்க. அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிறைய அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட பார்வையினால் அது கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கணும். இப்போ நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், காலேஜ் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குமா, பிடிச்ச காலேஜுக்கு போவேனா, பிடிச்ச யூனிவர்சிட்டிக்கு என்னால் போக முடியுமா, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ சூப்பராக கிடைக்க போகுது. சிம்மராசி மாணவர்கள் தைரியமாக இருங்க. அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ குரு உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு குறைய போகுதுங்க. நீண்ட நாளாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உத்தியோகம், நான் படித்து முடித்து 3 வருஷம் ஆகுதுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கவே இல்லை. என்னை விட திறமை கம்மியாக இருக்கவங்களாம் நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்த நான் வந்து 10,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ சூப்பரான உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க. அது இல்லை, ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் தாங்க நான் இருக்கேன், ஆனால் தேவையில்லாமல் நிறைய டென்ஷன்
ப்ரெஷர் எக்கச்சக்கமாக வந்து எனக்கு வருதுங்க, இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு டென்ஷன். ஒரே கம்பெனியில், அதுவும் ஐடி ஃபீல்டில் ஒரு 15 வருஷம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இந்த 15 வருஷம் நான் சமாளிச்சிட்டேங்க. ஆனால் இந்த ஒரு வருஷமாக என்னால் சமாளிக்கவே முடியல, இந்த வேலையை விட்டு போயிடட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க. உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த ஒர்க் டென்ஷன் அப்படிங்கிறது இந்த குருவோட பார்வையால் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் அப்படிங்கிறத நான் காத்துட்ருக்கேங்க. ஒரு வீடு கட்டணும், அதுக்காக லோன் வாங்கணும்னு காத்துட்ருக்கேன். அந்த பேங்க் லோனில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை என்னோடய அஃபீஷியல் வந்து சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க லோன் டாக்குமெண்ட்டில். இதில் ஏகச்சட்ட பிரச்சனை இருக்குங்க. ஒரு வீடு கட்டி பார்க்கணுன்னு ஆசை, எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் கட்டாயம் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அந்த லோன் வாங்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் வந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து உத்தியோக ரீதியாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய சுப விரயங்கள் நடக்குங்க. சுப விரயங்கள் மூலியமாக ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம். உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி உங்களோட ஃபினான்ஷியலில் அவங்க சப்போர்ட்டிவாக உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாங்க. அடுத்து 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து குருவோட பார்வைப்படுது. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்க்குற அப்படிங்கும்போது சனியோட தாக்கங்கள் குறைஞ்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். என்ன வியாதினே தெரியலைங்க, எனக்கு வந்து வயிறு வலிச்சுட்டே இருக்குது, பல் வலிச்சுட்டே இருக்குது, வயிறு வலிச்சுட்டே இருக்குது. அது வந்து என்ன, எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, ஆனால் வந்து டாக்டர் நல்லா தான் இருக்குங்கிறாரு, ஆனால் எனக்கு அந்த வயிறு வலி தீர்ந்த பாடு இல்லை, ரொம்ப நாளாக பாடப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு வந்து நீண்ட நாள் வியாதியை குணமாக்குற இடத்துல வந்து பார்க்குறாருங்க. அப்போ நீண்ட நாள் வியாதி குணமாகும். ரொம்ப நாளாக வீடு வந்துட்டுங்க நல்லா இருக்குது, கொஞ்சம் இன்னும் ஆல்ட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சேமிக்கக்கூடிய அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க. உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது, இன்சூரன்ஸ் பணம் வராமல் நீண்ட நாள் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்கான காலகட்டமாகவும் இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேம்படும். கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு விஷயத்தினாலும் யோசித்து செய்யுங்க. குருவோட பார்வையினால் உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடும். உங்களோட குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கல, ஏன்னா சனியோட பார்வை அந்த 5ஆம் இடத்துல பட்டு குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கல. குடும்பஸ்தானத்துலேயும் சனி பார்வை. அப்போ குடும்பத்தில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பெத்த பிள்ளை கூட என்னை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை எல்லா விஷயத்துலையும் சாதகமாக்கி கொடுக்கும். குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க. குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கான மரியாதைகள் அப்படிங்கிறது உயரும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை சிவன் வழிபாடு முடிஞ்சால் சோமவாரம் விரதம் இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.